ரிசல்ட்லேயுமே பாஸ்ன்னு தான் வந்திருக்கு. மார்க் ஷீட்டும் கையில் வந்துருச்சு. ஆனால் 5 செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6வது செமஸ்டர் மார்க் ஷீட் எங்களுக்கு தரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரல. ஃபஸ்ட்டு 5 தான் கொடுத்துருந்தாங்க. இதை நம்பி நான் அடுத்து LLB ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு ப்ரைவேட் காலேஜில் LLB ஜாயின் பண்ணி இப்போ 1.5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் பிஸ்காம் முடித்தது 2023ல். இப்போ 2025 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ஓவரால் சர்டிஃபிகேட் தரல, கிளாஸிஃபிகேஷன் தரல, எதுவுமே தரல. இதனாலே வந்து நான் ஒரு ஒர்க்குக்கு வேறு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் தான் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவங்க என்னை கேட்க மாட்டாங்களே. அவங்க கேட்டதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் ஒன்று வரும் ஏப்ரலில், அதை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பாஸ்ட் அவுட் வந்து 2020 தான் வந்து நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து 2025 தான் வரும். இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. இங்கே இருக்க மதுரவாயில் சுவாமி விவேகானந்தா காலேஜில் தான் நான் BSc விஸ்காம் ஜாயின் பண்ணேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் 3 பேர் தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே படித்தோம். நாங்கள் 2020ல் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கூட ஒழுங்காகவே கிளாஸ் நடக்கலை. எதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிளான டீச்சர்ஸே யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாஃபே யாருமே ரெகுலராக இருக்க மாட்டாங்க. ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஸ்டாஃப் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. எங்கள் எக்ஸாமுக்கு நாங்களே தான் படித்து எல்லாமே முன்னேறி வந்தோம். எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. எங்களுக்கு மென்ஷன் பண்ண ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ண எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் எழுதிட்டு வந்துட்டோம். 6 செமஸ்டரும் கிளியர் பண்ணிட்டோம். எங்களுக்கு எல்லா ரிசல்ட்லேயுமே பாஸ்ன்னு தான் வந்திருக்கு. மார்க் ஷீட்டும் கையில் வந்துருச்சு. ஆனால் 5 செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6வது செமஸ்டர் மார்க் ஷீட் எங்களுக்கு தரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரல. ஃபஸ்ட்டு 5 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் மட்டும் வந்துருச்சு. எல்லாமே பாஸ்ன்னு வந்துருச்சு. இதை நம்பி நான் அடுத்து LLB ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு ப்ரைவேட் காலேஜில் LLB ஜாயின் பண்ணி இப்போ 1.5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் பிஸ்காம் முடித்தது 2023ல். இப்போ 2025 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ஓவரால் சர்டிஃபிகேட் தரல, கிளாஸிஃபிகேஷன் தரல, எதுவுமே தரல. இது ஏன் தர மாட்டேங்கிறீங்கன்னு நான் போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு காலேஜை கால் பண்ணி நாங்கள் கேட்டோம். லேட் ஆகும் இர்ரெஸ்பான்சிபிளாகவே பதில் சொன்னாங்க. நாங்கள் அடுத்து போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கேட்கும்போது, நீங்கள் ஒரு செகண்ட் செமஸ்டரில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எழுதலை, NMEன்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதாதனால தான் உங்களுக்கு இன்னும் ஓவரால் சர்டிஃபிகேட் தராமல் வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ 2025 ஆகிடுச்சு. ஆனால் நான் முடிக்கும்போது 2023. இத்தனை நாளாக என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டும் எங்கள் யாருக்குமே எங்கள் 3 பேருக்குமே கொடுக்கல. 6th செமஸ்டர் மார்க் ஷீட் அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சைன் போட்டிருக்காங்க. ஜூலை மந்த்தே போட்டுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் கையில் கிடைக்கல. நேற்று அங்கே காலேஜில் போய் நாங்கள் கேட்டக்கப்புறம் தான் 6th செமஸ்டர் மார்க் ஷீட் எங்கள் கைக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் கைக்கு வரல. ஒரு செம்மு நீங்கள் எழுதவே இல்லை, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதவே இல்லை. ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம் மட்டும் நீங்கள் எழுதவே இல்லை, NMEன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீங்கள் எழுதவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனாலே வந்து நான் ஒரு ஒர்க்குக்கு வேறு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் தான் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவங்க என்னை கேட்க மாட்டாங்களே. அவங்க கேட்டதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் ஒன்று வரும் ஏப்ரலில், அதை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பாஸ்ட் அவுட் வந்து 2020 தான் வந்து நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து 2025 தான் வரும். இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். இப்போ வந்து சொல்கிறாங்க ஒரு பேப்பர் நீங்கள் எழுதணும், அது செகண்ட் செமஸ்டரில். இதை நம்பி நான் LLB ஜாயின் பண்ணி இப்போ 1.5 இயர்ஸ் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு நான் இப்போ அவங்க தான் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். கல்வித்துறை அமைச்சர் தான் இதுக்கு ஏதாவது ஒரு பதில் எங்களுக்கு காட்டணும். எங்கள் 3 பேருக்குமே காட்டணும். நான் 1.5 இயர்ஸ் LLB ஜாயின் பண்ணி எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இவன் ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதுவும் இப்போ பாதியிலே நிற்கிது. இது எல்லாத்துக்கும் அவங்க தான் ஒரு பதில் சொல்லணும். நாளைக்கு உடனே வாங்க, ஒரு வெரிஃபிகேஷன் வச்சுருக்கோம். அந்த வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் அடுத்த நாள் காலேஜ், அதாவது நேற்று நாங்கள் காலேஜ் போகும்போது எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே ஒரு செமஸ்டர் வந்து ஒரு அரியர் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எங்கள் பாப்பா கேட்டாங்க, நான் அரியர் எதுவுமே வைக்கல, 6 செம்லேயுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு 6th செம்மோட மார்க் ஷீட்டை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில், லா காலேஜில் சேர்ந்து 1.5 வருஷம் நான் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அது எங்கள் மிஸ்டேக் தான், காலேஜ் சைடு உள்ள மிஸ்டேக் தான், அதனால் நான் அதை வேறு ரெக்டிஃபை பண்ண முடியாது, நீங்கள் இதை படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன நாங்கள் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கும் தெரியல. இப்போ நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை வந்து தமிழக அரசும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் கூட இந்த 3 பேருக்கான ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இவங்க 3 பேரோட லைஃபுமே இப்போ கேள்விக்குறியான சூழ்நிலையில் இருக்குது. 3 பேருமே 6 செம்லேயும் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இதில் வந்து எந்த இதுலேயும் அரியர்ன்ற ஒரு இதுக்குள்ளே கூட அரியர்னு மென்ஷன் பண்ணலை.
அப்படி இருக்கப்ப இந்த பசங்களோட லைஃப் ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? ஒரு வருஷன்றது அகாடமிக்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயமா? அப்போ கல்வித்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.